அவர்களை விட்டும் நம்மை பாதுகாப்பானாக. அருமையான சகோதரர்களே, கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அப்பா சொல்லி காட்டுவார்கள். உயர்வு பெற்றவர்கள் கண்மணி நாயகத்தினுடைய உயர்வுக்கு முன்னால் சாஃபிலுன் லிபத்ரித் துஜா நூருன் அலல் ஹல்கி ஆஃபிலுன் லிபத்ரித் துஜா. பத்ருத்துஜாவாகிய இருளை நீக்கக்கூடிய 14ஆம் பக்கத்து நிலவாகிய கண்மணி நாயகத்துக்கு இருக்கிறது நூறுன், ஒரு பிரகாசம் இருக்கிறது. அலல் ஹல்கி ஆஃபிலுன், கண்மணி நாயகத்திற்கு உள்ள அந்த பிரகாசம் அது 14ஆம் பக்கத்து நிலவையே மறைக்கும் பிரகாசமாக இருக்கும் என்று நமக்கு விளக்கி தருகிறார்கள். என்றால் அருமையான சகோதரர்களே, கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருக்கிற தனித்தன்மையை நாம் விளங்க வேண்டும். வலைஸ லிநூரில் ஹாஷிமியி அஃபூலு, கண்மணி நாயகமாகிய ஹாஷிம் குலக்கொழுந்தாகிய கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருக்கிற பிரகாசம் அது மறைந்து போகிற பிரகாசம் அல்ல, அணைந்து போகிற பிரகாசம் அல்ல, இல்லாமலாகி போகிற பிரகாசம் அல்ல என்று முடிக்கிறார்கள். இதிலே முதல் அடியை பற்றி நாம் சிந்திப்போம். அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கிறான் கண்மணி நாயகத்தை பாதுகாப்பதற்காக. அபூஜஹில் கண்மணி நாயகத்தை கொலை செய்வதற்காக தீட்டப்பட்ட திட்டம், செயல்படுத்தப்பட்ட திட்டங்கள் 3000க்கும் அதிகமான திட்டங்கள். 3000க்கும் அதிகமான நேரங்களிலே சொந்தமாக அவனே முயற்சி செய்தும் வந்திருக்கிறான். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்ய போகிறேன் என்று சுராக்காவை அனுப்பியவனும் அவன்தான். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தூண்டிவிட்டவனும் அவன்தான். எத்தனை கொடுங்கோலர்களை எல்லாம் தூண்டிவிட்டானோ அத்துணை பேர்களில் சிலர் இஸ்லாத்தின் பக்கம் வந்து விட்டார்கள், சிலர் ஒதுங்கிக் கொண்டார்கள். அபூஜஹிலே பல தடவை கண்மணி நாயகத்தை கொலை செய்ய புறப்பட்டவன் தன்னுடைய பாதை தெரியாமல் தடுமாறிய வரலாறுகள் ஒன்றல்ல 1000 செய்திகளை நாம் சொல்லி காட்டலாம். அருமையான சகோதரர்களே, கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்யலாம் என்று அபூஜஹில் புறப்படுவான், புறமிதுகிட்டு ஓடுவான். அவனுடைய நண்பர்கள் கேட்பார்கள், என்ன கொலை செய்யலாம்னு புறப்பட்டீங்களே, என்ன நடந்தது என்று கேட்கிற நேரத்தில் அதுவா முஹம்மதுனுடைய 2 புஜங்களுக்கு முன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 2 புஜங்களுக்கு முன்னால் 2 சிங்கங்கள் கர்ஜித்துக் கொண்டிருக்கிறது, நாம் போய் கொலை செய்யவா? யார்? அபூஜஹில் கேட்ட கேள்வி. நான் பல தடவை நினைவுபடுத்துவேன். அபூஜஹிலுக்கு இது போன்ற அத்தாட்சிகள் தெரிந்தது. சிங்கத்தை பார்த்தான் கண்மணி நாயகத்தினுடைய புஜத்துக்கு முன்னால், ஆனால் ஹிதாயத்து கிடைக்கல. இன்றைக்கு நிறைய பேர் குர்ஆன் ஹதீஸை தான் பார்க்கிறார்கள், ஆதாரமாக காட்டுகிறார்கள், ஹிதாயத்து கிடைக்கல. அபூஜஹிலை எப்படியாவது தன்னுடைய தௌஹீத் ஜமாத்துக்கு மெம்பர்ஷிப் ஆக்கிடலாமா என்று முயற்சி செய்கிறார்கள். எப்படி சுன்னத் வல் ஜமாத்தினர் யா கௌஸ் யா முஹியுத்தீன் என்று அழைத்தால் அபூஜஹில் இவனை விட நல்லவன், இவர்களை விட நல்லவன் என்றால் என்ன அர்த்தம்? சுன்னத் வல் ஜமாத்தை விட நல்லவர்கள் என்று உங்கள் பாணியில் வர்ணித்தால் அது தௌஹீத் ஜமாத். சுன்னத் வல் ஜமாத்தை விட அபூஜஹில் சிறந்தவன் என்றால் அது எங்க தௌஹீத் ஜமாத், எங்க குர்ஆன் ஹதீஸ் அமைப்பில் வாழக்கூடியவர்கள் என்று எத்தனையோ கோஷ்டிகளாக பிரிந்து சண்டை போட்டுக் கொண்டிருக்கக்கூடிய கூட்டத்தினர்களை நாம் பார்க்கலாம். அருமையான சகோதரர்களே, சிங்கத்தை பார்த்தவன் அவன் கூட திருந்தவில்லை. அதே போன்றுதான் குர்ஆன் ஹதீஸை பார்ப்பவர்களுக்கும் அல்லாஹ் திருந்தும் பாக்கியத்தை கொடுக்கவில்லை. நம் சந்தானங்களை, நம்முடைய வாரிசுகளை கியாமத் நாள் வரையிலும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புனிதமான புகழ்வாக்களை படிக்கும் நாவுகளாக நம்முடைய சந்தானங்களின் நாவுகளை அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. அருமையான சகோதரர்களே, அபூலஹபுடைய மனைவி, அபூலஹபனுடைய மனைவி குர்ஆனில் அல்லாஹ் சொல்வான், தப்பத் யதா அபி லஹபின் வ தப் மா அக்னா அன்ஹு மாலுஹு வ மா கஸப் சயஸ்லா நாரன் ذات لهب وامرأته சயஸ்லா நாரன், நரகத்திலே புகுதுவான். யார்? ذات لهب, லஹபுடைய அபூ லஹப்.
வம்ரஅத்துஹு ஹம்மாலத்தல் ஹதப், வம்ரஅத்துஹு அவனுடைய மனைவி தூக்கு போட்டு சித்து போவாள் என்ற வார்த்தை சொல்லப்பட்டு குர்ஆன்ல. இதை அபூஜஹலுடைய மனைவி அவளிடத்தில் வந்து சொல்லுகிறார்கள், நீ தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொள்வதாக குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஆயத்தை தன்னுடைய சஹாபாக்களுக்கு ஓதி காட்டுகிறார்கள் என்று சொன்ன நேரத்தில் சஹாபாக்கள் இந்த செய்தியை நாலாபுறத்திலும் பரப்புகிறார்கள். அபூலஹபின் மனைவிக்கும் இந்த செய்தி எட்டுகிறது. உடனடியாக அவள் திட்டம் தீட்டுகிறாள். இப்படியா முகம்மது சொன்னார்கள், முகம்மதை நான் கொலை செய்கிறேன் என்று கொலை திட்டத்தோடு வருகிறாள். வருகிற நேரத்தில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த செய்தி எட்டுகிறது. வைதா கரஅத்தல் குர்ஆன, குர்ஆனை நீங்கள் ஓதினீர்கள் என்றால் வஜஅல்னா பைனக்கும் வ பைனஹு மஸ்தூரா, உங்களுக்கும் அவர்களுக்கும் மத்தியில் அந்த குர்ஆன் திரையாக ஆக்கப்படும். குர்ஆனை கொண்டு நீங்கள் பாதுகாப்பு பெறுவீர்கள், குர்ஆனை கொண்டு பாதுகாப்பு பெறுவீர்கள் என்ற அல்லாஹ்வுடைய ஆயத்தின்படி கண்மணி நாயகம் உடனே குர்ஆனை ஓத ஆரம்பிக்கிறார்கள். குர்ஆனை ஓதிக்கொண்டே இருக்கிறார்கள். அபூலஹபின் மனைவி வருகிறாள், கொலைவெறி எண்ணத்தோடு வருகிறாள். கொலைவெறி எண்ணத்தோடு வந்தவள் கேட்கிறாள், அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் வந்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எங்கே என்று கேட்கிற நேரத்தில் கண்மணி நாயகத்தை அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு இதோ இருக்கிறார்கள் என்று சுட்டிக்காட்டுகிறார்கள். அபூலஹபின் மனைவி கேட்கிறாள், எங்கே கண்மணி நாயகம் என்று கேட்கிறாள். வஜஅல்னா பைனக வ பைனஹு மஸ்தூரா என்ற அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கும் அவர்களுக்கும் மத்தியில் திரையாக ஆக்கப்படுவீர்கள் என்று அந்த குர்ஆனுடைய ஆயத் கண்மணி நாயகத்தை அல்லாஹ் பாதுகாக்கிறான். அல்லாஹ் எப்படியெல்லாம் கண்மணி நாயகத்தை பாதுகாத்தான், எந்த நிலைமையில் பாதுகாத்தான், எங்கு கொண்டு போய் வைத்து பாதுகாத்தான் என்பதையும் நாம் பார்க்கிறோம். வல்லாஹு யாசிமுக மினன் நாஸ். கொலை செய்ய எத்தனையோ யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொலை செய்தார்கள் ஒரு சமுதாயம். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ரம்பத்தால் வாளை கொண்டு 2 கூறாக அறுத்தார்கள் சமுதாயம். எனவே தான் இந்த பிற 16க்கு நல்ல செய்திகள் அதிகம் வைக்க வேண்டாம் என்று நாதாக்கள் சொல்வார்கள். பிறை 16 என்று தான் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை 2 கூறாக ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அந்த சமுதாயம் வெட்டிய நாள் என்பதை ஆதாரமாக சொல்வார்கள். அருமையானவர்களே, அது நல்ல நாள் கெட்ட நாள் இருக்குதான்னு கேள்வி கேட்டா நம்ம பதில் சொல்வதற்கு இல்லை. ஒரு நபியை 2 கூறாக வெட்டி கொலை செய்யப்பட்ட நாள் என்று குறிப்பிட்டு காட்டுகிற பொழுது அது சற்று வேதனையாக இருக்கும். அருமையான சகோதரர்களே, அருமையானவர்களே, அப்படி கண்மணி நாயகத்தையும் கொலை செய்ய திட்டமிட்டார்கள். ஒரு தடவை அல்ல, அபூஜஹிலே 3000 தடவை, எத்தனையோ பேர்கள் முயற்சி செய்தார்கள். அந்த சமயத்தில் எல்லாம் அல்லாஹ் பாதுகாத்தானே. ஹிஜ்ரத்தினுடைய நேரத்தில் கொலை செய்வதற்காக ஒருவர் அல்ல, நூற்றுக்கணக்கான நபர் வீட்டை சுற்றி முற்றுகையிட்டார்களே. அப்பொழுதுதான் அல்லாஹ் சொல்கிறான், வல்லாஹு யாசிமுக மினன் நாஸ், ஜனங்களை விட்டும் அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான். இப்ப வெளியே போங்க நாயகமே என்கிறான் அல்லாஹ். இப்பொழுது வெளியே போங்கள். வெளியேறுகிறார்கள் கண்மணி நாயகம். அவர்களுடைய கண்களில் எல்லாம் மண்ணை தூவிக்கொண்டு கண்மணி நாயகம் வெளியே சென்று விடுகிறார்கள். அதற்கு பின்னால் சுராக்கையை வைத்து துரத்த வைத்த ரப்புல் ஆலமீன் அவர்களை விட்டும் பாதுகாக்கிறான். அதற்கு பின்னால் குகையிலே போய் தங்கி இருக்கிறார்கள். வெளியிலே வந்து நிற்கிறார்கள் காபிர்கள். குனிந்து பார்த்தார்கள் என்றால் கண்மணி நாயகம் தெரியும், குகையினுடைய வாசல். அபூபக்கர் நாயகம் பயப்படுகிறார்கள். அங்கே அல்லாஹ் பாதுகாத்தான். சாதாரண காட்டு புறாவை கொண்டும் சிலந்தி வலையை கொண்டும் பாதுகாத்தான். ஃபுலாலா என்பவர் கண்மணி நாயகத்தை கொலை செய்ய வந்தார், கொலைவெறியோடு வந்தார். அவர்களை பாதுகாத்து ஃபுலாலாவிற்கு ஹிதாயத்தை கொடுத்து தௌஃபீக் பெற்றவர்களாக சென்றார்கள் என்பது வரலாறு. கண்மணி நாயகத்தை கொலை செய்யலாம் என்ற திட்டத்தோடு வந்தவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஹிதாயத்தை கொடுத்து இஸ்லாத்தின் 2வது கலீஃபாவாக மாற்றி காட்டினான் அல்லாஹ். வல்லாஹு யாசிமுக மினன் நாஸ். தாயிஃப் மக்கள் கண்மணி நாயகத்தை கொலை செய்யலாம் என்ற எண்ணத்தோடு கற்களை வாரி எறிந்தார்கள். தாயிஃபுக்கு அல்லாஹ் ரஹ்மத்தை சொரிய வைத்தான். கண்மணி நாயகத்தையும் அல்லாஹ் பாதுகாத்தான்.
உஹதிலே கண்மணி நாயகத்தை கொலை செய்து விடலாம் என்ற திட்டத்தோடு